கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை காலை தோறும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவர் ஒருவரை நிரப்புகின்ற பொழுது வரங்களையும் கிருபைகளையும் கொடுப்பதை குறித்தும் சிலரை கண்காணிகளாய் ஏற்படுத்துவதை குறித்தும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மாலைதோறும் அதே வார்த்தையை நாம் திரவியபுரம் பரிசுத்த லூக்கா ஆலயத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கண்காணியானவன் அல்லது மெய்ப்பனானவன் அல்லது சபை ஊழியர் போன்ற சபையை நடத்துகிறவர்கள் கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக ஆழமாய் வேறு கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நடத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். கண்காணியின் கடமை அல்லது டியூட்டிஸ் ஆஃப் அ பாஸ்டர், ஒரு அப்போஸ்தலருடைய ஒரு மேய்ப்பனுடைய கடமையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் அதே ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னும் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், செபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஒருவேளை நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்ற வார்த்தை பி ஜாய்ஃபுல் இன் ஹோப், நம்பிக்கையில ரொம்ப சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தரை நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இங்கே தூரா என்னும் சமபூமியிலே நேபுகாத் நேச்சார் 6 முழ 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ள ஒரு பொற்சிலையை நிறுத்தி எல்லாரும் இதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். பணிந்து கொள்ளாதவர்கள் எரிகின்ற அக்னி சூழலிலே போடப்படுவார்கள் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அங்கே கீத வாக்கியங்கள் வாசிக்கப்பட்டது. எல்லாரும் ராஜா நிறுத்தின பொற்சிலையை விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ என்பவர்கள் சிலையை வணங்கவில்லை. வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. ஒருவேளை சூளை 7 மடங்கு பெரிதாக்கப்பட்டது. மீண்டும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. மீண்டும் கீத வாக்கியங்கள் வாசிக்கப்பட்டன. எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ என்பவர்கள் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. அவர்கள் சொன்ன மாறுத்திரம் என்னவென்றால், நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை அவர்கள் பயப்படவில்லை, மாறாக மிகுந்த சத்தத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு
நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொன்னார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், கடும் கோபம் கொண்ட ராஜா இந்த 3 பேரையும் எரிகின்ற அக்னி சூழலிலே போடும்படியாய் கட்டளை பிறப்பித்தார். இவர்கள் அக்னி சூழலிலே போடப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் அக்னி சூழலிலே விடுதலையோடு கூட உலாவி வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருந்தது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த அக்னி அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் விடுதலையோடு கூட உலாவி வந்தார்கள். அதை குறித்து நாம் பின்பகுதியிலே வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் ஆண்டவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை காணப்பட்டது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று நம்பினார்கள். ஆண்டவர் அவர்களை அக்னி சூளைக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே அக்னி சூளை போன்ற பிரச்சனை காணப்படலாம். யோபு பக்தன் சொல்லுகின்ற பொழுது, மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அக்னி பொறி மேலே பறப்பது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனாலும் நான் தேவனை தேடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஒரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். உங்க வாழ்க்கையில அக்னி சூளை போன்ற பிரச்சனைகள் அல்லது உங்களை அப்படியே பட்சித்து போடுகின்ற பிரச்சனைகள், விழுங்கி போடுகிற பிரச்சனைகள் காணப்படலாம். ஆனால் நீங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் கர்த்தராகி ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். 2வது இதே பகுதியை நாம் வாசிக்கின்றோம், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். Be patient in affliction என்று ஆங்கிலத்திலே நாம் வாசிக்க முடியும். மனிதனுக்கு உபத்திரவங்கள் பலவிதமாக வருவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஒரு யோபு பக்தன் சொல்லுகின்ற பொழுது, யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார். யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் துயரமான சம்பவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து போனவனாக காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவனுடைய சரீரத்திலே கொடிய பருக்கள் என்னும் வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. இந்த வியாதியின் அகோரத்தினால் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டே இருந்தான். தன்னுடைய நண்பர்கள் தூரத்தில் வருகின்ற பொழுது அவன் உருத்தெரியாமல் இருந்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை வியாதி ஒரு மனிதனை அகோரப்படுத்தி விடுகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதத்திலே நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, வியாதியின் கொடூரத்தினாலே அவனுடைய மனைவி அவனை பார்த்து, இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அறிந்திருக்க முடியும். மிகவும் வேதனைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, வியாதியினாலே கவலைப்பட்டு சோர்ந்து போகின்ற சூழ்நிலையிலே வார்த்தைகளினாலே நம்மை கொல்லுகின்ற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். எவ்வளவு நாள் இப்படி நாங்கள் உங்களை கவனிப்பது என்று தள்ளிவிடுகின்ற அனுபவத்தை கூட நாம் செய்திகளிலே அறிந்திருக்கிறோம். வியாதி அவ்வளவு கொடூரமானது. ஆனால்
இவை எல்லாவற்றிலும் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார். யோபுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் என்னை விடுவிப்பார், இயேசு கிறிஸ்து என்னை விடுவிப்பார், அவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார், அவர் நான் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே அவன் காணப்பட்டதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் அவன் ஒரு விஷயம் சொன்னபோது, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னார். யோபு 17:3 நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? ஐயோ, எல்லாரும் என்னை விட்டு விலகி விட்டார்கள், நீர் ஒருவரே என்னை விட்டு விலகாத நேசர், நீர் ஒருவரே என்னை ஆற்றி தேற்றுகிறவர் என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவன் காத்திருந்தான். போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருந்தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தருணம் வைத்திருந்தார். அந்த தருணத்தை குறித்து அவன் சொல்லுகின்ற பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். இந்த கண்பான சகோதரனே, சகோதரியே, யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் ஆண்டவர் அவனுக்குண்டான வியாதி எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவனுடைய பின்னிலைமையை இரண்டத்துணையாய் ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறீர்களோ, வியாதி நிமித்தமாய் உங்களுக்குண்டான சம்பத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து போனீர்களோ, ஐயோ வியாதியின் அகோரம் என்னை தாக்கி கொண்டே இருக்கிறது என்று புலம்புகிறீர்களோ, நம்முட்டை போலவும் தகைவிலான் குருவியை போலவும் ராம் முழுவதும் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஆண்டவர் உங்களுடைய பொறுமையை பார்த்து உங்களுக்குள்ளே பலத்த அற்புதத்தை செய்வார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வியாதி உங்களை அகோரப்படுத்தி கொண்டிருக்கலாம். வியாதியினாலே நீங்கள் உருத்தெரியாத ஒரு நபராய் கூட காணப்படலாம். உங்களுக்குடான வியாதி நிமித்தமாய் உங்கள் குடும்பத்தார் உங்கள் பேரிலே மனம் கசந்து காணப்படலாம். ஆனால் நீங்கள் பொறுமையோடு கூட காத்திருக்கின்ற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி காத்திருக்கின்ற பொழுது, எப்படி ஆண்டவர் யோபுக்குண்டான வியாதியை விலக்கி போட்டு அவனுடைய பின்னிலைமையிலே இரண்டத்துணையாய் ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ, முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையிலே இரண்டத்துணையாய் ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். அப்படியே உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே நீங்கள் உங்களுக்குண்டான உபத்திரவத்திலே, பாடுகளிலே, வேதனைகளிலே, சோதனைகளிலே மிகுந்த பொறுமையோடு கூட இருங்கள். ஆபிரகாம் பொறுமையோடு கூட காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றான் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை கவலை நோயை பிறப்பிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. கவலைப்படாதபடிக்கு எனக்கு ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் எனக்கு அற்புதம் செய்வார், அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா வேதனைகளையும், சரீரத்திலே காணப்படுகிற எல்லா பாடுகளையும், உபத்திரவங்களையும் நீக்கி போடுவார் என்று சொல்லி நீங்கள் பொறுமையோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக இதே பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, be faithful in prayer, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்றைய திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் ஜெபிப்பதில்லை. அநேகர் பெயர் கிறிஸ்தவர்களாக ஆலயத்திற்கு வருவதும் போவதுமாக இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிற தருணங்கள் மனுஷர்களுக்குள்ளே குறைந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஊழியத்தின் பாதையில இன்னும் பலர்
அடுத்து அடுத்து ஊழியம் ஊழியம் என்று சொல்லி செபிப்பதை மறந்து ஓடுகின்ற தேவனுடைய மனிதர்களையும் நாம் அறிந்திருக்க முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், செபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 42ஆம் வார்த்தையிலே, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் செபம் பண்ணுவதிலும் உறுதியாய் காணப்பட்டார்கள். யாரென்றால், ரட்சிக்கப்பட்ட அந்த 3000 பேர் என்பதை நாம் முந்தின பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இங்கே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாய் காத்திருக்கின்ற ஒரு கூட்டம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். அங்கே அநேக தேசத்தார் இருந்தார்கள். அவர்கள் ஜென்ம பாஷையிலே பேசுகிறதை கண்டு திகைத்து போனார்கள், பிரமித்து போனார்கள். இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, எப்படி நம்முடைய பாஷையிலே பேசுகிறார்கள் என்று சொல்லி பிரமித்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இவர்களுக்குள்ளே ஒரு மனம் காணப்பட்டது, ஒரே இருதயம், ஒரே சிந்தை, ஒரே மனம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் எல்லாரும் செபிப்பதிலே உறுதியாய் காணப்பட்டார்கள், செபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு ஜெபிக்கிறதிலே குறைவு காணப்படுகிறது. குறிப்பாக ஊழியர்களுக்காக ஜெபிப்பதிலே அநேகருக்கு விருப்பமே இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆதி திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 3000 பேர் செபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், ஊரும் ஆரோனும் மோசையின் கரத்தை தூக்கி பிடித்திருந்த பொழுது இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள், அமலேக்கியர்கள் தோற்று போனார்கள். ஆனால் மோசையின் கரம் கீழே இறங்குகின்ற பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள், இஸ்ரவேலர்கள் தோற்று போனார்கள். இதை பார்த்த இந்த 2 நபர்களும் மோசையின் கரத்தை ஒரே அடியாய் தூக்கி பிடித்திருந்த காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிக அவசியம். ஜெபத்தினாலே திருச்சபையிலே அல்லது நம்முடைய பட்டணத்திலே காணப்படுகிற அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இவாஞ்சலிஸ்டுகள், மேய்ப்பர்கள், போதகர்கள் எல்லாவற்றையும் ஜெபத்திலே தாங்குகின்ற ஒரு அனுபவம், ஜெபத்திலே தூக்கி பிடிக்கின்ற ஒரு அனுபவம் ஆதி திருச்சபையிலே காணப்பட்டது. எனவேதான் வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர்களாலே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆராதனை என்றால் அங்கே அற்புதங்களும் நடக்க வேண்டும், அடையாளங்களும் நடக்க வேண்டும். சில கர்த்தருடைய சபைகளிலே நான் சென்று இருக்கிறேன். வார்த்தை போய்கொண்டிருக்கின்ற பொழுதே அங்கே அற்புதம் நடைபெறுவதை நான் பார்த்திருக்கிறேன். வசனம் போய்கொண்டிருக்கின்ற பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை நான் கண்டிருக்கிறேன். அப்படி என்றால் திருச்சபை செபத்திலே உறுதியாய் தரித்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் அப்போஸ்தலர்களுடைய கைகளினாலே, தீர்க்கதரிசிகளுடைய கைகளினாலே, போதகர்களுடைய கைகளினாலே, மேய்ப்பருடைய கைகளினாலே பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையிலே ஜெபிக்கிறவர்களை காண முடியவில்லை. இருக்கிறார்கள். இந்த பட்டணத்தை எடுத்துக்கொண்டால் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய சொந்த போதகருக்காக, சொந்த சபை ஊழியருக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள் என்று கேட்டால் அது மிக குறைவு. ஆனால் எந்த திருச்சபை கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபத்திலே உறுதியாய் காணப்படுகிறார்களோ அங்கே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஜெபிக்கிறவர்கள் தோற்று போவதில்லை, ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்வதில்லை, ஜெபிக்கிறவர்கள் தேவனோடு கூட நெருங்கி சேருகிற ஒரு பெரிய உன்னதமான அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எனவேதான்
திருச்சபை கர்த்தருக்குள்ளே பலப்படும்படியாய், திருச்சபை கர்த்தருக்குள்ளே ஊன்ற கட்டப்படும்படியாய் ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். உலகத்திலே அநேகர் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாக காணப்பட்டார்கள். யாரெல்லாம் மணிக்கணக்காய் 8 hours 5 hours 4 hours என்று சொல்லி நாம் வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் உலகத்தை கலக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றது. அவர்கள் தொட்ட பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை தொட்ட பொழுது முடவர்கள் எழுந்து நடந்தார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள். வேதத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற பொழுது அநேக தேவ மனிதர்களை அப்படி பயன்படுத்தி இருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் ஜெபத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காய் காணப்பட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வாழ்க்கையிலே நீ நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு. கர்த்தர் இதை செய்ய வல்லவர். கர்த்தரிடத்திலே நான் எதை கேட்டேன் அதை அவர் கொடுக்க வல்லவர். அது மாத்திரமல்ல, நான் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையோடு கூட இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார், அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். யோபு மிகுந்த பொறுமையோடு கூட இருந்தான். இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக் கொண்டான். இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை சொந்து கொண்டான். ஜெபிப்பதிலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆண்டவர் கர்த்தருடைய சபைகளிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கக்கூடிய சத்துவத்தை தாரும். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ என்பவர்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாய் காணப்பட்டாலும் உம்மை நம்புவதிலே அவர்கள் மிகுந்த உதாரத்துவமாய் காணப்பட்டார்கள். சூழ்நிலையை மேற்கொண்டார்கள். அக்னி அவர்களை பலம் செய்யவில்லை, மாறாக ஆண்டவர் அந்த அக்னி சூழலில் இருந்து அவர்களை காப்பாற்றினீர். நன்றி செலுத்துகிறோம். இது போன்ற சூழ்நிலையில் இருக்கிற மனிதனுக்காய், மனுஷிக்காய்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும். அற்புதங்களை செய்வீரார். ஆண்டுடைய வல்லமையை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே ஊன்ற கட்டப்பட்டவர்களாக, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாக காணப்பட கிருபைத்தார். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பி இருந்தோம். உம்முடைய வார்த்தை மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.